ஒரு பெண் அப்படின்றவ இந்த சமுதாயத்தில் எப்படி சித்தரிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது வந்து தொன்று தொட்டு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். பெண் என்பவள் ஒரு தெய்வம், பெண் என்பவள் ஒரு நதி, பெண் என்பவள் இந்த குடும்பத்தை கட்டி ஆள்பவள், பெண் என்பவள் ஒழுக்கத்திற்கு நிகரானவள் அப்படிங்கிற நிறைய பண்புகளை வந்து நம்ம தமிழ்நாடு கலாச்சாரம் பூத்தி வச்சு வளர்த்துருக்கு. இதனால ஒரு பெண் தன்னுடைய உளவியல் ரீதியான சுதந்திரத்தை நிறையா வந்து இழக்கிறா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த படம் முன்வைக்குது. அதாவது நம்மளுடைய காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா, இப்போ 1970s அழியாத கோலங்கள், பாலுமேந்திரா அவர்களுடைய அழியாத கோலங்கள் படம் ரிலீஸ் ஆச்சு. அதில் வந்து ஒரு விடலை பசங்களுடைய வாழ்வியலில் அப்பட்டமாக படம் எடுத்திருப்பாங்க. அப்போவும் நிறைய பிரச்சனைகள் வந்தது தான். ஆனால் விடலை பையன் அப்படிலாம் பாடினாங்கன்னா ஆனால் பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. துள்ளுவத இளமை படம் பார்க்கும்போது, துள்ளுவத இளமை படம்லாம் வரும்போது பெண்கள் தரப்பில் எதிர்ப்பும், ஆண்கள் தரப்பு நல்ல படம்டா பார்ப்பலாம்டா அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா, அந்த காலகட்டங்களில் ஒரு ஆண் அப்படித்தான் பண்ணுவான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அப்பட்டமாக உடச்ச படம். ஆனால் இந்த பேட் கேர்ள் படத்தில் ஒரு பெண் இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, இப்படிலாம் நான் இருக்க மாட்டேன், இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, இது எல்லாத்தையும் விட்டு உடச்சி நான் சுதந்திரமாக எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை வாழுவேன் அப்படின்னு ஒன்று வாழ்கிறா. அது வந்து முரண்பட தெரியுது. அதனால தான் இந்த சமுதாயத்துக்கு எதிரான படமாக இது தோன்றுது. அதனால தான் சென்சார் கட்டும் சரி, சமூக கலாச்சாரத்தை சீரழிக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் பேசுகிறாங்க. ஆனால் இந்த படம் என்ன தப்பு சொல்லுச்சு? எல்லாமே கரெக்டாக தானே பேசியிருக்கு. இன்றைக்கி நம்ம வந்து நினச்சிட்ருக்கோம், இன்றைய காலகட்டங்களில் விடுதலை பெண்கள் கல்லூரி காதல் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கத்தான் செய்யுது. ஒரு சில பெண்கள், நான் எல்லாரையும் சொல்ல, ஒரு சில பெண்கள் வந்து வரம்பு மீறிய உறவுல இருக்கத்தான் செய்கிறாங்க. சில பெண்கள் மதுவுக்கு அடிமையாகிறாங்க, அதே மாதிரி புகைப்பழக்கத்துக்கு அடிமையாகிறாங்க, அதே மாதிரி ஒரு சிலர் வந்து ட்ரக் அடிக்டாக கூட இருக்காங்க. இன்னும் சிலர்லாம் வந்து செக்ஸுவல் இன்டர்கோர்ஸில் ஒரு பயங்கர நாட்டம் கொள்கிறவங்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. இதில் ஏதோ ஒரு சில பெண்கள் பண்ணுற ஒரு விஷயத்தை தான் இந்த படம் எடுக்குது. சினிமானா எப்போவுமே ஒரே மாதிரியான கதைக்காலத்தை எடுத்துகிட்டு வந்தால் போர் அடிச்சிடும் இல்லையா? ஸோ பெண்களுடைய பார்ட் ஆஃப் லைஃப் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தான் இந்த படம் சொல்லுது. இந்த படம் அதே மாதிரி சொல்லப்பட்ட விஷயமும் வந்து எனக்கு ஒரு தப்பான ஒரு விஷயமா தெரியல. இது சமுதாயத்தில் ஏதோ ஒரு இடத்துல நடந்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயந்தான். இன்னமும் சிட்டிக்குள்ளே இதெல்லாம் வந்து கொஞ்சம் காமனாக நடக்கிற விஷயமா தான் எனக்கு பட்டுச்சு.